ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். 5/8/2024 திங்கட்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை செக் பண்ணுறப்ப ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனது பார்த்தீங்கன்னா 25,000 சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,800 to 24 வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு எபோவ் வந்து நிஃப்டி 50 நம்மளுக்கு வந்து கேப் டவுனில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு சரிங்களா. ஓகே, ஸோ ஃப்ரைடேவோட மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் 24,833 போயிட்டு தான் அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ரீச் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்ட்ராடே லெவலில். அதே மாதிரி மார்க்கெட் நம்மளுக்கு நடந்துச்சு. பட் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து ரீச் பண்ணவே இல்லை. 24,636 வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக வந்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணவே இல்லை சரிங்களா. ஸோ ஃப்ரைடேவை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து பெருசாக ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஸ்லைட்லி நம்மளுக்கு பெருசாக கேப் டவுனில் விழுந்த மார்க்கெட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்ட்டு, ஸோ அதாவது யூஎஸோட எக்கனாமிக் டேட்டாஸோட இம்பாக்ட் வந்து ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதோட இம்பாக்ட் இங்கேயும் நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகி ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அஸ் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஸோ எந்த மாதிரி கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஸோ டோட்டலி நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.8% வந்து நம்மளுக்கு கீழே விழுந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1.17% நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக வந்து க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.41% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.41% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 10.75% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேனல் 6 வாலடைல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஐடி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃப்ரைடே நம்ம கொடுத்துருந்த மாதிரி சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ண அளவுக்கு ஒவ்வொரு கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த மாதிரியான ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு 17,035 crore வந்து, அதாவது கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் 1% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு. ஆனால் செக்வென்ஷியல் பேசிஸோட நெட் ப்ராஃபிட் ஃபெல்ல பார்த்தீங்கன்னா 17.7% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபெல் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்று மெயின் ரீசனாக நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ என்பிஏ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஸோ திஸ் இயர் வந்து, அதாவது திஸ் குவார்டர்லி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. 0.57% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஜூன் 30 சரிங்களா. ஆனால் எகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ், அதாவது March 31 அப்படின்னா அப்போயும் 0.57% தான் இருந்தது. அப்போ வந்து நம்மளுக்கு 0.71% வந்து நம்மளுக்கு இருந்தது வந்து ப்ரீவியஸ் இயர் மார்ச் 31 நம்மளுக்கு ஜூன் 30 வரையுமே 0.57% தான் இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்பியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.71% தான் இருந்தது. ஸோ திஸ் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.57% இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ். ஸோ டிக்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்லி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அனதர் ஒன் கம்பெனியை பேஸ் பண்ணுற அளவுக்கு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. 14.5% வந்து ரைஸ் ஆகிருக்கு. 524 crore வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரை பேஸ் பண்ண அளவுக்கு 4,130 crore வந்து அவங்களுக்கு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு எஸ்டிமேட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா, அதாவது மணி கண்ட்ரோலோட எஸ்டிமேட்டை பேஸ் பண்ண அளவுக்கு 4,178 crore வந்து எஸ்டிமேட் வந்து பேஸ் பண்ணது. இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ் பண்ணுற அளவுக்கு 517 crore வந்து எஸ்டிமேட் வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ எஸ்டிமேட்டை வந்து நம்மளுக்கு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பீட் பண்ணி 524 crore வந்து எஸ்டிமேட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். அண்ட் அனதர் கம்பெனிஸ் டைட்டானோட ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு குவார்டர் ஒன் ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 777 crore வந்து மார்ஜினலி நம்மளுக்கு ஃபெல் ஆகிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு டைட்டானா பொறுத்தளவுக்கு டோட்டலி நம்மளுக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டைட்டானோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ப்ரோக்கரேட் எஸ்டிமேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 771 ஓகேங்களா crore வந்து ரெவன்யூ வந்து வரும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் 777 crores வந்து நம்மளுக்கு
770 crores வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஃபெல் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஜூன் குவார்ட்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 777 crore இந்த லாஸ்ட் இயர் வந்து இருந்தது. பட் இப்போ நம்மளுக்கு 7 crore வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபெல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எஸ்டிமேட் வந்து நம்மளுக்கு பீட் பண்ணலை. ஸோ எஸ்டிமேட் வந்து நம்மளுக்கு எஸ்டிமேட்டுக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டைட்டனாக பொறுத்தளவுக்கு ஸோ அதோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு யூபிஎல் லிமிடெட். ஸோ யூபிஎல் பேஸ் பண்ணதுக்கு குவார்ட்டர் 1 நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகிருக்கு. 384 crore தான் இருக்குது. சரிங்களா. ஸோ டெப்ட் டு எடன்ஸாக பார்த்தா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு அனதர் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா, எனக்கு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஆக்டிவிட்டி, எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐஏ வந்து வேர்ல்டு வைடாக வந்து சில அஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. என்னென்னா, ஆல்ரெடி நான் ஃப்ரைடே வீடியோடே சொல்லியிருந்தேன், யூஎஸோட எக்கானமி டேட்டா எல்லாமே நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. இது அந்த கண்ட்ரியோட மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவாக கிடையாது. ஸோ டோட்டலி நெகட்டிவாக பண்ணோம். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படின்னோம். ஆனால் இது பெருசாக வந்து நம்மளோட இந்தியா மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸோ இந்த எக்கானமிக்கு அந்த எக்கானமிக்கு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ ஆனால் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்பாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படின்றோம். அதே மாதிரியே ஸோ அவங்களுக்கு பயம் வந்திருக்கும் போல். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 3,300 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 2,966 crores வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸ் எகைன் கண்டினியூஸாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ வந்து எகைன் நெட் சேல்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இதான வந்து நம்மளுக்கு நடந்தது. ஸோ 2 மேஜரான ஒரு ப்ராப்ளம் வந்து வேர்ல்டு வைடாக ஒன்று போயிட்டுருக்கு. சரிங்களா. இன்னொன்று ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்கானமி டேட்டா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈரான் அண்ட் ஹமாஸோட வார். ஓகே. ஸோ இந்த வார் வந்து பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நம்மளுக்கு இப்போதைக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு டோட்டலி நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வேர்ல்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம அப்போ அந்த அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷனோ ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த டேவில் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரியான பாசிட்டிவான நியூஸ் வந்து கிடச்சிருக்கானா, ஸோ கமாடிட்டி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா, ஸோ பிஎம்ஐ டேட்டா அண்ட் யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம்ஸ், ஸோ சைனீஸோட இன்ஃப்ளேஷன், ஸோ இது எல்லாமே இந்த வீக் வந்து இருக்குது. ஸோ இதோட டேட்டாஸ் வந்து கமாடிட்டிஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஐயோட இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32,365 crore வந்து ஈக்விட்டிஸில் வந்து ஜூலை மந்த் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா டெவிஸ் லேப்ஸ் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு 21%. ஸோ இது வந்து டெவிஸ் லேப்பை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். பட் எஸ்டிமேட் வந்து மிஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல்லேருந்து மார்க்கெட் அகைன் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஸோ நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட் ஆச்சு வேர்ல்டு வைடாக அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப எனக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 87 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சாட்டர்டே மார்னிங் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ டுடே கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி நிஃப்டிஃப்டில் வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ கரண்ட்லி எனக்கு கிடச்சிருக்க டேட்டாவை பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எபோவ் 100 பாயிண்ட்ஸ் கூட நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப என்னோட டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது எனக்கு வந்து டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 271 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.43% வந்து நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 1.84% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ யூஎஸோட எக்கானமி டேட்டா சரியில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வார் வந்து இன்றைக்கி வந்து டிக்ளேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உலகத்தில் வந்து ஒரு பதற்றம் வந்து இருக்கலாம். சந்தையிலையும் பதற்றம் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ ஓவராலாக நம்மளோட வியூவில் செக் பண்ணுறப்ப ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க், விப்ரோ அண்ட் ஆக்சிஸ் பேங்க், ஸோ டோட்டலி நம்மளுக்கு அபவுட் 2% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் மட்டும் 1.72% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் அபவுட் 2% to 3%, ஸோ அந்த லெவலில் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டாக்டர் ஏடிஆர் மட்டும் நம்மளுக்கு 0.81% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்தியா கம்பெனியை பொறுத்தளவுக்கு பெருசாக வந்து வேர்ல்டு வைடில் இம்பாக்ட் ஆகிறதுனால தான் ஸோ அந்த மாதிரி ஏடிஆர்ஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலே இருக்குமானா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டேயில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லைவ் அப்டேஷன் அண்டு என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கான ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா டாடா கெமிக்கல்ஸ் அண்ட் ஓஎன்ஜிசி, பாரதி ஏர்டெல், ஸோ இதுதான் ஒரு 3 கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ஒரு 3 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸையும் வந்து
இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான என்னோட பிளான்ஸ் என்ன, என்னோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு லாங் டர்ம் என்னோட அனலைஸ் என்னன்னா, ஸோ மார்க்கெட் எனக்கு குட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னோட செல்லிங் ப்ரெஷர் இந்த லெவலில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு லெவல் வச்சுருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு மார்க்கெட் வந்து ஸோ அங்கே எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் டு ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து அப் டர்ன் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் ஆகி மார்க்கெட் வந்து இப்போ எனக்கு கீழே விழுந்துட்டுருக்கு. என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலே அது பிரேக் பண்ணியிருக்கு. பட் பிரேக் அவுட் கண்ணிலோட ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ அது ஜஸ்ட் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷனாக என்ன கொடுத்துருக்குன்னா, ஜஸ்ட் எனக்கு விக்கு போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 24,700 வந்து என் ஆஃப் த ஒரு குட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ பர்டிகுலராக இந்த பிளேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ நம்மளோட ஷார்ட் டர்மோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது, அதாவது 24,654 கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவலில் வந்து ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கலாம். 24,627 வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அங்கே உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 24,500 இஸ் ஒன் ஆஃப் த க்ரூசியல் சப்போர்ட் லெவல். ஓகே, ஸோ அகைன் அங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா 24,200 to 389 வந்து அனதர் ஒன் சப்போர்ட் லெவலாக வந்து மார்க்கெட்டில் எனக்கு ஆக்டிவாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட லாங் டேர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டிஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்மளுக்கு கீழே விழுந்திருக்கு. பட் திஸ் கேண்டிலை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷனாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு அகைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் டேவோட அதாவது ஃப்ரைடேவோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். 51,006 வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்கணும். சரி, நாங்கள் அதை பார்ப்போம். ஆனால் ஒன்ஸ் அங்கே பிரேக் ஆச்சுன்னா 50,200 தான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவலாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கணும் சரிங்களா. 800 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழணும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் த டுடே மூவ்மெண்ட். ஓகே நெக்ஸ்ட்டு அதே பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் உங்களோட ட்ரேடிங் லெவலில் நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்தராக மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ட்ரெண்டோட பிரேக் பண்ண ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும், நான் அப் ட்ரெண்ட் போகணும்னான்னு ஒரு 2 டேஸாகவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது 2 டேஸாகவே. ஓகே, ஸோ மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்டிஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு டேவோட நான் சொன்ன மாதிரி டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு டேவோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு குட் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அது 51,000 ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். 50,600 வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 50,200 அதாவது 200 to 300 இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷனோ அதே தான். நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு ஒரு ஃபாலிங் சேனல் பட்டனில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அதுவும் டேவோட ஹையை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை மூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த லோ அதாவது 23,200 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அது சப்போர்ட் எடுக்க வரணும். ஸோ 23,000 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. ஷார்ட் டர்மோட லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி என்னோட ட்ரேடிங் பிளான் என்னென்னா, ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து எனக்கு ட்ரெண்டாக பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். 23,207 வந்து 200 வந்து சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட். ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் ஒன்ஸ் எனக்கு இங்கே அகைன் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நான் என்னோட சப்போர்ட் லெவலாக வச்சுருக்கிறது 22,800 தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து நான் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ திஸ் கன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னென்னா, ஒரு உங்களோட ட்ரேடிங் பிளான் இருக்குன்னா ஸோ ஜஸ்ட் இது ஒரு நார்மல் கன்ஃபர்மேஷனாக வச்சு ஸோ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண மட்டும்தான். நான் இன்னும் இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் பிளானும் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அண்ட் ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் எக்கானமிஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்கானமி சுத்தமாக நம்மளுக்கு சரி கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து சுத்தமாக நம்பி ட்ரேட் வந்து ஒரு பாசிட்டிவாக போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி பாசிட்டிவான மூவ்மெண்ட் அதாவது அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஸோ அதுக்கான ட்ரேடை வந்து பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபண்டமெண்டலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நியூஸ் வந்து டேட்டாஸோ எதுவுமே நம்மளுக்கு இன்னும் வந்து கிடைக்கல சரிங்களா. ஸோ அதனால் ஃபோக்கஸ்ஃபுல்லாகவே உங்களோட டெக்னிக்கலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டில் உங்களோட டெக்னிக்கலை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கிடச்சிருக்கனால ஸோ டெக்னிக்கலி டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக நம்ம டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதான் வந்து என்னோட ஒரு சம்மர் அண்ட் கன்க்ளூஷனில் நான் வந்து வச்சுருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி எனக்கு பேஸ் பண்ணுற அளவுக்கு அப் ட்ரெண்டில் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா எடுப்பேன். ஸோ இல்லைனா டவுன் ட்ரெண்டில் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடுப்பேன். ஏன்னா எனக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்
அண்ட் ஏர்னிங் ரிசல்ட்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி டவுன் ட்ரெண்டில் என்ட்ரி ஆச்சுன்னா ஸோ நம்ம தாராளமாக வந்து பயப்படாமல் வந்து பேனிக் இல்லாமல் வந்து எடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்களும் டே பை டே வந்து நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் எ செவரி ஜஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.